திருந்தி நீ கல்வாரி நோக்கி கால்களை கடிந்து கருணையின் தேவனின் பின்தொடர மனம் வருந்தி நீ வருவாயா. 12ஆம் இறைமகன் இயேசு கல்வாரி மலையில் தன்னுடைய ஆவியை ஒப்படைக்கின்றார். எத்தனை பேர் நாம் இந்த 12ஆம் ஸ்தலத்தில் அடையும் வரை கண்ணீர் விட்டு நாம் ஜெபித்திருக்கின்றோமா? இயேசு நமக்காக எவ்வளவு கண்ணீரை சிந்திருப்பார், எவ்வளவு ரத்தத்தை சிந்திருப்பார். நாம் என்ன செய்கின்றோம்? வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது இயேசு படும் துன்பங்களையும் வேதனைகளையும் நாம் சிந்திக்கின்றோமா? சற்று நேரம் சிந்தித்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், இயேசுவிடம் மன்னிப்பை கேட்போம். 12ஆம் நிலை இறைமகன் இயேசு சிலுவையில் உயிர் விடுகின்றார். உனக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கின்றோம். ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி சுனாமி அலைகள் நம்மை தாக்கிய போதுதான் மரணத்தின் கொடூரத்தை புரிந்து கொண்டோம். அனைவரும் ஒரு நாள் சாவு. அந்த சாவு எப்பொழுது, எங்கு என்று நமக்கு தெரியாது. நம்முடைய அடிமனதில் நம்முடைய மரணம் நல் மரணமாக அமைதியான சூழலில் இயற்கையாக அமைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். இயேசுவின் மரணத்தை போல யாருக்கும் இந்த உலகில் மரணம் ஏற்பட்டது கிடையாது. இயேசுவின் மரணம் நமக்கெல்லாம் மீட்பை பெற்றுத் தந்தது என்பது உண்மைதான். ஆனால் அந்த மீட்புக்காக அவமானம், கொடுமைகள், உடல்வாதைகள் இவற்றையெல்லாம் அனுபவித்து இயேசு கோரணமாக மரணத்தை சந்திக்க வேண்டியிருந்தது. இவை அனைத்தும் கடவுள் நம்மீது கொண்ட அன்பினால்தான். ஜெபம். அன்பு இயேசுவே, உம்மை நோக்கி நான் நீர் எவ்வளவு என்னை அன்பு செய்தீர் என்று கேட்டபோது சிலுவையில் இரு கைகளையும் விரித்து இவ்வளவு என்று காட்டினீர். அந்த அளவுக்கு உலகில் யாரும் இனி எங்களை அன்பு செய்ய முடியாது. எங்களுக்காக நீர் உயிர் கொடுத்தது போல நாங்களும் பிறருக்காக எங்களை முழுவதையும் கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசை பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசை பெற்றவரே. மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் மேலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென். எங்கள் பேரும் தயவாயிரும் மரித்த விசுவாசின் ஆன்மாக்கள் சர்வேசின் இரக்கத்தினால் நித்தியலை பாரத்தோடு வருந்தி வருவாயா, மனம் திருந்தி வருவாயா.
13ஆம் நிலை. மரித்த இயேசுவை தன் தாயின் மடியில் கிடத்தப்படுகின்றது. அன்று பிறந்த குழந்தை இயேசுவை தாளாட்டி சீராட்டி பாராட்டிய அன்னை மரியாள் அவனுக்கு மகனுக்கு எப்படியெல்லாம் தாளாட்டி இருப்பார்கள், எவ்விதமான ஆடைகளை அணிந்திருப்பார்கள். இன்றோ மரித்த இயேசுவை மகனே உம்முடைய உடலை என் மடியில் கிடத்திக் கொண்டிருக்கின்றேனே, உம்முடைய உடல் மீதும் துணியில் கூட இல்லையே. மகனே 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 என்று எப்படியெல்லாம் மலரி இருப்பார் இயேசுவின் உடலை மரியாளின் மடியில் வைக்கின்றார்கள். பெற்று வளர்த்து ஆளாக்கிய மகன் இறந்த பிணமாய் தாயின் மடியில் கிடத்தப்படுகிறார். குழந்தையாக தவழ்ந்த இயேசு பிணமாய் மரியாளின் மடியில் கிடத்தப்படுகிறார். அன்னை கன்னிமரியாள் அழுவதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? அவளுக்கு அழுகைக்கு யார் ஆறுதல் கொடுக்க முடியும்? மரியின் உள்ளம் சுக்கு நூறாக சிதைந்திருக்கும். இறந்த மகனின் உடலை தன்னோடு அதிக நேரம் வைத்திருக்க முடியாது. அவரை புதைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனால் மகனோடு 33 ஆண்டுகள் பழைய நிகழ்வுகளை புதைக்க முடியுமா? மரியாள் என்றோடு அனைத்தும் முடிந்துவிட்டது என்று கருதி இருப்பாள். ஜெபம். அன்பு மாதாவே, அந்த நேரத்தில் உம்மோடு நான் இருந்திருந்தால் உம்முடைய கைகளை பற்றி கொண்டு உமக்கு ஆறுதல் சொல்லி இருப்பேன். நீர் இயேசுக்கு மட்டுமல்ல, எங்கள் அனைவருக்கும் தாய். கானாவூர் திருமணத்தில் கரிசனை காட்டினீர். என் மகனிடம் செல்லுங்கள் என்று வழிகாட்டினீர். உம் மகன் இயேசுவை போல் என்னையும் உமது குழந்தையாய் மாற்றி அருளும். இயேசுவை போல நானும் புனித வாழ்க்கை வாழ என் வாழ்நாள் முழுவதும் என்னோடு இருந்தருளும். மரண வேளைகளிலும் என் அருகாமையில் வந்து தங்கி அருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போட்ட பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளாமே. அருளிருந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே. பெண்களும் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. எங்கள் பேரிலும் மரித்த விசுவாசினால் நாங்கள் சர்வேசன் இயக்கத்தினால் நித்தியலை பாரல் மரித்த இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். செய்கின்றோம்.
அடக்கு சடங்கு மகிழ்வை தந்திருக்கும். ஆனால் உயிர்ப்பில் நம்பிக்கை கொண்டவருக்கு இந்த அடக்கு சடங்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும். இன்னும் 3 நாட்களில் இயேசு உயிர்த்து விடுவார். நானே வழியும் உண்மையும் உயிரும் என்பதை எதிர்த்து காட்டுவார். நானே வாழ்கிறேன். உலகின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. பொறுத்தருளும் கர்த்தாவே, உமது ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். என்றென்றைக்கும் எங்கள் பேரில் கோபமாயிராதேயும் சுவாமி. இறுதி ஜெபம். அன்னை கன்னி மரியாவின் அன்பிற்கு பரிகாரமாக ஒவ்வொரு நாளும் நாம் உத்திரிக்கிற ஸ்தலத்தில் கஷ்டப்படும் ஆன்மாக்களுக்காக ஜெபிப்போம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் தன்னையே பலியாக்கி தனது உடலையும் இரத்தத்தையும் எங்களுக்கு ஆன்ம உணவாக தரும் இயேசுவின் விலை மதிப்பில்லாத இரத்தத்தை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். உத்திரிக்கிற ஸ்தலத்தில் அவதிப்படும் ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டு அவர்களை உமது நிலையான வாழ்வில் பங்கெடுக்க வழி செய்தவர்களும். ஆமென். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் மிகுந்த தந்தையே இறைவா, பாலைவனத்திலே இஸ்ரேல் மக்கள் உமக்கு எதிராக முன்னெடுத்த போது கொடிய பாம்புகளால் தீண்டப்பட்டு அவர்கள் இரக்கம் தருவாயே இருந்த பொழுது ஒரு வெண்கல பாம்பை செய்து அதை ஒற்று நோக்குகின்றவர்கள் அனைவரும் குணமாவார்கள் என்று செய்தீரே. அதே போன்று எங்களுடைய பாவங்களுக்காக பலவீனங்களுக்காக உம் ஒரே மகன் இயேசு கிறிஸ்துவை இந்த சிலுவையிலே இறக்க நீ திருவுளமானீர். இந்த சிலுவையை எப்பொழுதெல்லாம் நாம் உயர்த்தி பிடிக்கின்றோமோ, எப்பொழுதெல்லாம் அதை கண்ணோக்கி பார்க்கின்றோமோ, அப்பொழுதெல்லாம் எங்களுடைய பாவங்களாக இருக்கின்ற எங்களுடைய சுயநலங்கள், எங்களிடையே இருக்கின்ற போட்டி பொறாமைகள், எங்களிடையே இருக்கின்ற காம உணர்வுகள் அனைத்தையும் உடைய கரங்களிலே ஒப்படைத்து அதை முழுமையாக துடைத்தெறிய உண்மை வேண்டுகின்றோம். அன்பு ஆண்டவரே,
12 மணி முதல் 3 மணி வரை இந்த சிலுவையிலே நீ தொங்கினீர். 3 மணியிலே இறக்கும் தருவாயிலே, ஆண்டவரே, தந்தையே, உன் கையில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன் என்று முழுமையாக எங்களுக்காக உண்மையை ஒப்படைத்தீர். அந்த கருணைக்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த உன்னத பலிக்காக உனக்கு நன்றி செலுத்துகின்றோம். என்று இந்த சிலுவை பாதையிலே உம்முடைய பயணத்தை தியானிக்கின்ற பொழுது அந்த பயணம் எங்களை முழுமையாக வழிநடத்துவதாக, ஒரு நல்ல மனிதனாக, நல்ல கிறிஸ்தவனாக எங்களை மாற்றுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். இன்னைக்கு அன்னமலை என்றால ஒரு ரொம்ப விசேஷமான நாள். அதுலேயும் நம்ம இந்த அன்னமலையில் ரொம்ப விசேஷமான நாள். ஏன்னா இது இன்னையோட நம்ம 26வது வருஷம் நம்ம வந்து இங்கே 2000 நம்ம வந்து ஃபாதர் ஜான் ஆந்தனி நம்ம சென்ட் ஆந்தனி சர்ச்சில் பாரிஷ் பிரிஸ்டாக இருக்கிற சமயத்துலேருந்து மலை மேலே நம்ம வந்து குட் ஃப்ரைடே அன்னைக்கு சில்வ பாதை தோக்கு வந்து இது வரைக்கும் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நம்ம எல்லா ஃபாதருங்க, பிஷப்புங்க எல்லாருடைய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதுனால ரொம்ப நல்லபடியாக இன்னைக்கு நடந்திருக்கு. இன்னைக்கு ரொம்ப பக்திபூர்வமாக கொங்கணியில், ஆங்கில பாஷத்தில், அப்புறமா கன்னடத்தில், அப்புறமா தமிழில் ரொம்ப நல்ல சில்வ பாதை நடந்து வந்து நம்ம மறைமாவட்ட அத்தனை ஜனத்துக்கும் இன்னைக்கு நம்ம இங்கே வந்து ரொம்ப அழகாக ரொம்ப அவங்களுக்கோசரம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே நல்லதாகட்டும்ன்றது நம்மளுடைய விருப்பம். இதுக்கு வந்து நம்ம சில்வ பக்கத்தில் இருக்கிற 2 ஹிந்து கோயில்களுடைய கமிட்டி மெம்பர்ஸ் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் சார்பாகமாக நான் நன்றி தெரிவிக்கிறேன்.
வணக்கம், என் பேர் சந்தீப். நம்ம யூத் எல்லாம் சேர்ந்து சர்விங்லாம் நம்மளுக்கு தான். ஆனால் இந்த சாப்பாடு வந்துட்டு வருஷம் குட் ஃப்ரைடே நாளைக்கு ஒரு 3000 to 4000 பேருக்கு சாப்பாடு போடுவோம். ஆனால் அதே நாமமலிக்கு 5th Sunday of Lentன்னு சொல்லுவோம். அன்றைக்கி வந்துட்டு ஒரு 30-35 பேருக்கு சாப்பாடு போடுவோம். ஸோ இது சாப்பாடு வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் ஸ்பான்சர், சர்ச்சில் பெரியவங்க யாரும் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு போட்டு எதுவும் வேஸ்ட் எதுவும் போகாது. கண்டிப்பாக மக்கள் வந்துட்டு இருப்பாங்க, நம்ம கொடுத்துட்டே இருப்போம். ஸோ தேங்க்யூ, எல்லாருக்கும் ஈஸ்டர் வாழ்த்துக்கள். ನೀಗೋ ಶಿಲುಬೆ ಮರ ಲೋಕದ ರಕ್ಷಕರು ತೂಗಾಡಿದ್ದು ಇದರ ಮೇಲೆ ಈಗೋ ಶಿಲುಬೆ ಮರ ಲೋಕದ ರಕ್ಷಕರು ತೂಗಾಡಿದ್ದು ಇದರ ಮೇಲೆ ಈಗ ಶಿಲುಬೆಗೆ ಸನ್ಮಾನ, ಅದಕ್ಕೆ ಮುತ್ತಿರುವುದರ ಮೂಲಕ ನಾವೆಲ್ಲರೂ ಸಹ ಶಿಲುಬೆಗೆ ಸನ್ಮಾನವನ್ನು ಮಾಡೋಣ. ಪ್ರಿಯರೇ, ಈಗ ಶಿಲುಬೆಗಳನ್ನ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಲಿದ್ದಾರೆ ಸಿಸ್ಟರ್ಸ್ಗಳು ಹಾಗೂ ಸಹೋದರರು ಬರಲಿದ್ದಾರೆ. ಮಧ್ಯೆ ಎಲ್ಲೂ ನಿಲ್ಲೋದಿಲ್ಲ, ಅವ್ರೇನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಹೊರಗಡೆಗೆ ನಿಲ್ತಾರೆ. ಸಾಲುಗಳಲ್ಲಿ ನಾವು